அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். யூ ஓவ் திஸ் டு யுவர் செல்ஃப். உங்க கண்ணை மூடுங்க ஒரு நிமிஷம். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, நீங்க எது மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, எது மாதிரியான வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுறீங்க. த பீஸ்ஃபுல் மார்னிங்ஸ் வித்வுட் ஃபியர் ஆஃப் ரிசல்ட்ஸ். உங்க பேரண்ட்ஸ், உங்க ஹஸ்பண்ட், உங்க ஒய்ஃப், உங்க சில்ட்ரன் எல்லாருமே உங்களை நினைச்சு ப்ரைடா நினைக்கணும், ஒரு கௌரவமா நினைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? The feeling of walking into a room with confidence instead of worry. காலையில எந்திரிச்சது எந்த ஒரு கவலையும் இல்லாம நான் ரூமை விட்டு வெளியே வரும்போதும் ஒரு ரூமுக்குள்ள போகும்போதும் எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கா, இந்த நாள் எனக்கானது, இந்த வாழ்க்கை எனக்கானது அப்படிங்கிறது. This exam is not just a test. இது உங்களுடைய ஸ்ட்ரகிள்ல இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு டிக்கெட். It's your chance to say, my past did not decide my future, but I did. Yes, கண்டிப்பா இது கொஞ்சம் டஃப் தான். You have seen days with no money. நீங்க கண்டிப்பா நாட்களை பார்த்திருப்பீங்க, கையில காசு இல்லாம, எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம, யாருமே நம்மள கைட் பண்ணாம, மோட்டிவேஷன் இல்லாம. But even then you showed up, and that makes you rare. That makes you strong. You're not preparing to pass. You're preparing to live with dignity. ஒரு கௌரவத்தோட வாழ்றதுக்காக தான் நீங்க படிக்கிறீங்க. And never bow down to fear again. பயத்துக்கு நீங்க அடிமை ஆயிடாதீங்க, பயத்துக்கு நீங்க ஒதுங்கி நிக்காதீங்க. Remember, one good result can change your entire life, mentally, emotionally and financially. So get up today, wipe your tired eyes, turn your pain into power, because you worth this to the version of you who never ever give up. So it's a fight for your future, and you are winning day by day. Vagaichudar stands with you every heartbeat of your hard work. Let's rise, let's win, let's finish what we started. TRP 2025 கல்வி உதவியல் யூனிட் 6 பார்ட் 2 வீடியோவை இன்னைக்கு நாம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்ல சேராதவங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வாகைச்சுடரோட இணைஞ்சிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க வாகைச்சுடரோட ஃபேமிலியில இணைஞ்சிருங்க. வாங்க இன்னைக்கான 25 கேள்விகள் என்னென்ன அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாம். முதல் கேள்வி, நன்றாக பயிற்சி செய்வது நன்மை பயக்கும் என்று ஜான் நம்புகிறார், மேலும் தினமும் உடற்பயிற்சி செய்கிறார். இது மனப்பான்மையின் எந்தெந்த கூறுகளை விளக்குகிறது? அறிவாற்றல் மற்றும் நடத்தை. நன்றாக பயிற்சி செய்வது நன்மை பயக்கும் என்று ஜான் நம்புகிறார், மேலும் தினமும் உடற்பயிற்சி செய்கிறார். இது மனப்பான்மையின் எந்தெந்த கூறுகளை விளக்குகிறது? அறிவாற்றல் மற்றும் நடத்தை. ஜான் believes regular exercise is beneficial and exercises daily. Which components of attitude does this illustrate? Cognitive and behavioral. இரண்டாவது கேள்வி, கற்றல் குறைபாடுகளை அவற்றின் முதன்மை பண்புகளுடன் பொருத்தவும். 17 என்ன இருக்குன்னா, டிஸ்கிராஃபியா, டிஸ்கால்குலியா, டிஸ்பிராக்சியா, டிஸ்லெக்சியா. இந்த பக்கம் கணித கணக்கீட்டுகள் மற்றும் கருத்தாக்கங்களில் சிரமம், கையெழுத்தை பாதிக்கும் நுண்ணிய இயக்க திறன்களில் சிரமம், ஒருங்கிணைந்த இயக்கங்களை திட்டமிடுவதிலும் செயல்படுத்துவதிலும் சிரமம், துல்லியமான மற்றும் அல்லது சரளமான சொல் அடையாளத்துடன் சிரமம். சோ த ஆன்சர் இஸ் ஏ. அதாவது ஒன்று டிஸ்கிராஃபியா அப்படின்னு சொன்னோம்னா கையெழுத்தை பாதிக்கும் நுண்ணிய இயக்க திறன்களில் சிரமம். இரண்டாவதுக்கு ஏ, அதாவது டிஸ்கால்குலியா அப்படின்னா கணித கணக்கீடுகள் மற்றும் கருத்தாக்கங்களில் சிரமம். டிஸ்பிராக்சியா அப்படின்னு சொன்னோம்னா ஒருங்கிணைந்த இயக்கங்கள் திட்டமிடுவதிலும் செயல்படுத்துவதிலும் சிரமம். டிஸ்லெக்சியா அப்படிங்கிறது துல்லியமான அல்லது சரளமான சொல் அடையாளத்துடன் சிரமம். Match the learning disability with its primary characteristic. Column A disability, column B characteristic. Dysgraphia, dyscalculia, dyspraxia, dyslexia. On the characteristic side, difficulty with mathematical calculations and concepts, difficulty with fine motor skills affecting handwriting, difficulty with planning and executing coordinated movements,
difficulty with accurate and or fluent word recognition. The answer is A. First one, B. Dysgraphia is difficulty with fine motor skills affecting handwriting. Dyscalculia, difficulty with mathematical calculations and concepts. Dyspraxia, difficulty with planning and executing coordinated movements. And dyslexia, difficulty with accurate and fluent word recognition. மூன்றாவது கேள்வி, ஸ்பியர்மனின் நுண்ணறிவு பற்றிய இரட்டை காரணி கோட்பாட்டின்படி எஸ் காரணி எதை குறிக்கிறது? ஒரு குறிப்பிட்ட பணிக்கு தனித்துவமான ஒரு குறிப்பிட்ட திறன். ஸ்பியர்மனின் நுண்ணறிவு பற்றிய இரு காரணி கோட்பாடு எஸ் காரணி எதை குறிக்கிறது? ஒரு குறிப்பிட்ட பணிக்கு தனித்துவமான ஒரு குறிப்பிட்ட திறன். According to Spearman's two-factor theory of intelligence, the S factor refers to a specific ability unique to a particular task. நான்காவது கேள்வி, பின் வருவனவற்றில் எது லூயிஸ் தாண்டேக்கின் முதன்மை மனத்திறன்களில் ஒன்று அல்ல? இசைத்திறன். பின் வருவனவற்றில் எது லூயிஸ் தாண்டேக்கின் முதன்மை மனத்திறன்களில் ஒன்றல்ல? இசைத்திறன். So, which of the following is not one of the Lewis Tandeck's primary mental abilities? Musical ability. ஐந்தாவது கேள்வி, ஸ்டான்பர்க்கின் முத்திரை கோட்பாட்டில் பின் வருவனவற்றில் எந்த வகை நுண்ணறிவு சேர்க்கப்படவில்லை? உணர்ச்சி நுண்ணறிவு. ஸ்டான்பர்க்கின் முத்திரை கோட்பாட்டில் பின் வருவனவற்றில் எந்த வகை நுண்ணறிவு சேர்க்கப்படவில்லை? உணர்ச்சி நுண்ணறிவு. In Sternberg's triarchic theory of intelligence, which type of intelligence is not included? Emotional intelligence. ஆறாவது கேள்வி, ஒரு மேலாளர் மாறி வரும் வணிக சூழல்களுக்கு ஏற்ப விரைவாக மாறி நடைமுறை தீர்வுகளை கண்டறிகிறார் என்றால் அவர் எவ்வகையான நுண்ணறிவை வெளிப்படுத்துகிறார்? ஸ்டான்பர்க்கின் ஆய்வின்படி நடைமுறை. ஒரு மேலாளர் மாறி வரும் வணிக சூழல்களுக்கு ஏற்ப விரைவாக மாறி நடைமுறை தீர்வுகளை கண்டறிகிறார் என்றால் அவர் உயர் நடைமுறை நுண்ணறிவை வெளிப்படுத்துகிறார் என்று அர்த்தம். ஸ்டான்பர்க்கின் கூற்றுப்படி a manager who adapts quickly to changing business situations and finds practical solutions demonstrates high task intelligence according to Sternberg. Practical intelligence. ஏழாவது கேள்வி, ஒரு விஞ்ஞானி தனது ஆராய்ச்சியில் தொடர்ந்து புதிய யோசனைகளையும் அணுகுமுறைகளையும் உருவாக்குகிறார். அப்படி என்றால் அவர் ஸ்டான்பர்க்கின் நுண்ணறிவு மாதிரியின் எந்த கூறுகளை வெளிப்படுத்துகிறார்? ஆக்கப்பூர்வமான நுண்ணறிவு. ஒரு விஞ்ஞானி தனது ஆராய்ச்சியில் தொடர்ந்து புதிய யோசனைகளையும் அணுகுமுறைகளையும் உருவாக்குகிறார் என்றால் அவர் ஸ்டான்பர்க்கின் நுண்ணறிவு மாதிரியின் எந்த கூறுகளை வெளிப்படுத்துகிறார்? ஆக்கப்பூர்வமான நுண்ணறிவு. A scientist who consistently generates novel ideas and approaches in her research is demonstrating which component of Sternberg's model of intelligence? Creative intelligence. எட்டாவது கேள்வி, உணர்ச்சிகளை உணர்ந்து ஒருங்கிணைத்து புரிந்து மற்றும் நிர்வகிக்கும் திறன் என்பது பின் வருவனவற்றில் எதன் வரையறை? உணர்ச்சி நுண்ணறிவு. உணர்வுகளை உணர்ந்து ஒருங்கிணைத்து புரிந்து மற்றும் நிர்வகிக்கும் திறன் பின் வருவனவற்றில் எதன் வரையறை? உணர்ச்சி நுண்ணறிவு. The capacity to perceive, integrate, understand and manage emotions is the definition of emotional intelligence. ஒன்பதாவது கேள்வி, பின் வருவனவற்றில் எது ஹார்வர்ட் கார்ட்னரின் பல நுண்ணறிவுகளில் ஒன்று அல்ல? அறிவாற்றல். பின் வருவனவற்றில் எது ஹார்வர்ட் கார்ட்னரின் பல நுண்ணறிவுகளில் ஒன்று அல்ல? அறிவாற்றல். Which of the following is not one of the Harvard Gardner's multiple intelligence? Cognitive. பத்தாவது கேள்வி, கில்ஃபோர்டின் நுண்ணறிவின் அமைப்புபடி நுண்ணறிவு 3 பரிமாணங்களாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. பின் வருவனவற்றில் எது இந்த பரிமாணங்களில் ஒன்று அல்ல? காரணிகள்.
கில்ஃபோர்டின் நுண்ணறிவின் அமைப்புப்படி 3 பரிமாணங்களாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. பின் வருவனவற்றில் எது இந்த பரிமாணங்களில் ஒன்று அல்ல? காரணிகள். According to Guilford's structure of intellect, intelligence is organized into 3 dimensions. Which of the following is not one of these dimensions? Factors. 11. மனவெழுச்சி நுண்ணறிவு முதன்மையாக பின்வரும் திறனை உள்ளடக்கியது: தன்னிலும் மற்றவர்களிலும் உணர்ச்சிகளை அடையாளம் கண்டு ஒழுங்குபடுத்துதல். மனவெழுச்சி நுண்ணறிவு முதன்மையாக பின்வரும் திறனை உள்ளடக்கியது: தன்னிலும் மற்றவர்களிலும் உணர்ச்சிகளை அடையாளம் கண்டு ஒழுங்குபடுத்துதல். Emotional intelligence primarily involves the ability to recognize and regulate emotions in oneself and others. 12வது கேள்வி. பின்வரும் நடத்தைகளில் எது உயர் அறிவாற்றல் நுண்ணறிவை காட்டிலும் உயர் மனவெழுச்சி நுண்ணறிவை மிகவும் குறிக்கிறது? சக ஊழியர்கள் மன அழுத்தத்தில் இருப்பதை அடையாளம் காணுதல். பின்வரும் நடத்தைகளில் எது உயர் அறிவாற்றல் நுண்ணறிவை காட்டிலும் உயர் மனவெழுச்சி நுண்ணறிவை மிகவும் குறிக்கிறது? சக ஊழியர்கள் மன அழுத்தத்தில் இருப்பதை அடையாளம் காணுதல். Which of the following behaviors is most indicative of high emotional intelligence rather than high cognitive intelligence? Recognizing when colleagues are feeling stressed. 13வது கேள்வி. IQ is equal to மனவயது divided by கால வயது into 100 என்ற சூத்திரம் முதலில் எந்த நுண்ணறிவு சோதனையில் பயன்படுத்தப்பட்டது? ஸ்டான்ஃபோர்ட் பீனே நுண்ணறிவு அளவுகோல். IQ equal to மனவயது வகுத்தல் கால வயது into 100 என்ற சூத்திரம் முதலில் எந்த நுண்ணறிவு சோதனையில் பயன்படுத்தப்பட்டது? ஸ்டான்ஃபோர்ட் பீனே நுண்ணறிவு அளவுகோல். The formula IQ is equal to mental age divided by physical age into 100 was first used in which intelligence test? Stanford Binet Intelligence Scale. 14வது கேள்வி. வெக்ஸ்லரின் வயது வந்தோர் நுண்ணறிவு அளவுகோல் வாய்மொழி IQ மற்றும் எந்த IQ-க்கு தனித்தனியே மதிப்பெண்களை வழங்குகிறது? செயல்திறன் IQ. வெக்ஸ்லர் வயது வந்தோர் நுண்ணறிவு அளவுகோல் வாய்மொழி IQ மற்றும் எந்த IQ-க்கு தனித்தனி மதிப்பெண்களை வழங்குகிறது? செயல்திறன் IQ. The Wechsler Adult Intelligence Scale provides separate scores for verbal IQ and performance IQ. 15வது கேள்வி. பின் வருவனவற்றில் எது கலாச்சார மற்றும் சொல்சார நுண்ணறிவு சோதனைகளாக கருதப்படுகிறது? ரேவனின் முற்போக்கு மேட்ரிக்ஸ்கள். பின் வருவனவற்றில் எது கலாச்சார சொல்சார நுண்ணறிவு சோதனைகளாக கருதப்படுகிறது? ரேவனின் முற்போக்கு மேட்ரிக்ஸ்கள். Which of the following is considered a cultural fair and non-verbal intelligence test? Raven's progressive matrices. 16வது கேள்வி. பொருளறிவோடு இணைந்தறியும் சோதனை மற்றும் ரோர்ஷாக்கின் மைத்தட சோதனை ஆகியவை எந்த வகையான ஆளுமை மதிப்பீட்டிற்கு உதாரணங்களாகும்? ப்ரொஜெக்டிவ் சோதனைகள். பொருளறிவோடு இணைந்தறியும் சோதனை மற்றும் ரோர்ஷாக்கின் மைத்தட சோதனை ஆகியவை எந்த வகையான ஆளுமை மதிப்பீட்டிற்கு உதாரணங்களாகும்? ப்ரொஜெக்டிவ் சோதனைகள். The thematic apperception test and Rorschach's ink blot test are examples of what kind of personality assessment? Projective test. 17வது கேள்வி. ஒரு மாணவருக்கு 135 என்ற IQ உள்ளது. ஆனால் படிப்பு பொருட்களை ஒருங்கமைக்க முடியாமை, நேரத்தை நிர்வகிக்க முடியாமை மற்றும் விரிவுரைகளின் போது கவனம் செலுத்த முடியாமை ஆகியவற்றால் தொடர்ந்து தேர்வுகளில் தோல்வி அடைகிறார். இது பின் வருவனவற்றில் எதில் உள்ள குறைபாட்டை எடுத்து காட்டுகிறது? நிர்வாக செயல்பாட்டு திறன்கள். ஒரு மாணவருக்கு 135 என்ற IQ உள்ளது. ஆனால் படிப்பு பொருட்களை
ஒழுங்கமைக்க முடியாமை, நேரத்தை நிர்வகிக்க முடியாமை மற்றும் விரிவுரைகளின் போது கவனம் செலுத்த முடியாமை ஆகியவற்றால் தொடர்ந்து தேர்வுகளில் தோல்வி அடைகிறார். இது பின்வருவனவற்றில் எதில் உள்ள குறைபாட்டை எடுத்து காட்டுகிறது. நிர்வாக செயல்பாட்டு திறன்கள். A student has an IQ of 135 but consistently fails exams because of an inability to organize study materials, manage time, and focus during lectures. This highlights a potential deficit in executive functioning skills. 18வது கேள்வி. ஒருவரின் ஆளுமை பண்புகளை தத்துவார்த்தம், பொருளாதாரம், அழகியல், சமூக, அரசியல் மற்றும் மதம் போன்ற வகைகளாக பிரித்தவர் யார்? எட்வர்ட் ஸ்ப்ராங்கர். ஒருவரின் ஆளுமை பண்புகளை தத்துவார்த்தம், பொருளாதாரம், அழகியல், சமூக, அரசியல் மற்றும் மதம் போன்ற வகைகளாக பிரித்தவர் எட்வர்ட் ஸ்ப்ராங்கர். Which theories classification of personality included types like theoretical, economic, aesthetic, social, political and religious? எட்வர்ட் ஸ்ப்ராங்கர். 19வது கேள்வி. டேனியல் கோல்மன் விவரித்தபடி மனவெழுச்சி நுண்ணறிவின் முக்கிய அங்கமாக இவற்றில் எது உள்ளது? சமூக திறன்கள். டேனியல் கோல்மன் விவரித்தபடி மனவெழுச்சி நுண்ணறிவின் முக்கிய அங்கமாக இவற்றில் எது உள்ளது? சமூக திறன்கள். Which of these is a core component of emotional intelligence as described by Daniel Goleman? Social skills. 20வது கேள்வி. மாஸ்லோவின் படிநிலை அமைப்பில் பின் வருவனவற்றுள் எது குறைபாட்டு தேவையை குறிக்கிறது? பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான தேவை. மாஸ்லோவின் படிநிலை அமைப்பில் பின் வருவனவற்றுள் எது குறைபாட்டு தேவையை குறிக்கிறது? பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான தேவை. In the context of Maslow's hierarchy, which of the following represents a deficiency need? The need for safety and security. 21வது கேள்வி. தாண்டேக்கின் பல காரணி நுண்ணறிவு கோட்பாடு ஸ்பியர்மேனின் ஜி காரணியை சவால் செய்தது. நுண்ணறிவு என்பது எண்ணற்ற தனித்தனி கூறுகள் அல்லது திறன்களால் ஆனது. ஒவ்வொன்றும் ஒரு பெரிய திறனின் ஒரு சிறிய கூறாகும். தாண்டேக்கின் பல காரணி நுண்ணறிவு கோட்பாடு ஸ்பியர்மேனின் ஜி காரணியை சவால் செய்துள்ளது. நுண்ணறிவு என்பது எண்ணற்ற தனித்தனி கூறுகள் அல்லது திறன்களால் ஆனது. ஒவ்வொன்றும் ஒரு பெரிய திறனின் ஒரு சிறிய கூறாகும். Thorndike's multi-factor theory of intelligence challenged Spearman's G factor by proposing that intelligence is composed of numerous separate elements or abilities, each being a minute element of a longer ability. 22வது கேள்வி. பல வருடங்களாக சராசரி ஐக்கியூ மதிப்பெண்களில் காணப்பட்ட தலைமுறை உயர்வு டேஷ் விளைவு என்று அழைக்கப்படுகிறது. பிளின் விளைவு. பல்வேறு வருடங்களாக சராசரி ஐக்கியூ மதிப்பெண்களில் காணப்பட்ட தலைமுறை உயர்வு பிளின் விளைவு என்று அழைக்கப்படுகிறது. The observed generational rise in average IQ scores over the decades is known as the Flynn effect. 23வது கேள்வி. ஒரு குழந்தை மற்றவர்களுக்கு தன்னுடையவற்றிலிருந்து வேறுபட்ட நம்பிக்கைகள், ஆசைகள் மற்றும் எண்ணங்கள் உள்ளன என்பதை புரிந்து கொள்ளும் திறன் பின் வருவனவற்றில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மனக்கோட்பாடு. ஒரு குழந்தை மற்றவர்களுக்கு தன்னுடையவற்றிலிருந்து வேறுபட்ட நம்பிக்கைகள், ஆசைகள் மற்றும் எண்ணங்கள் உள்ளன என்பதை புரிந்து கொள்ளும் திறன் பின் வருவனவற்றில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மனக்கோட்பாடு. A child's ability to understand that other people have beliefs, desires, and intentions that are different from one's own is known as theory of mind. 24வது கேள்வி. பின் வருவனவற்றுள் எது நுண்ணறிவு சோதனை அல்ல? பொருளறிவோடு இணைந்தறியும் சோதனை.
பின் வருவனவற்றுள் எது நுண்ணறிவு சோதனை அல்ல? பொருளறிவோடு இணைந்தறியும் சோதனை. Which of the following is not an intelligence test? Thematic apperception test. இறுதி கேள்வி. ஷால்டனின் உடலமைப்பு கோட்பாட்டின்படி ஒரு எக்டோமார்ஃப் மெல்லிய நீளமான உடல் எந்த மனோபாவத்திற்கு முன்கூட்டியே தயாராக இருக்கிறார்? செரிப்ரோடோனியா, தடுக்கப்பட்ட அறிவுசார். ஷெல்டனின் உடல் அமைப்பு கோட்பாட்டின்படி ஒரு எக்டோமார்ஃப் மெல்லிய நீளமான உடல் எந்த மனோபாவத்திற்கு முன்கூட்டியே தயாராக இருக்கிறார்? செரிப்ரோடோனியா, தடுக்கப்பட்ட அறிவுசார். According to Sheldon's somatotype theory, an ectomorph thin linear body is predisposed to which temperament? Cerebrotonia, inhabited, intellectual. So that's it. இன்னைக்கான 25 கேள்விகள் இதோட முடியுது. இன்னைக்கு ஈவினிங் வரக்கூடிய டெஸ்ட்டை சரியா பண்ணுங்க. 6 மணிக்கு கேள்வி, 9 மணிக்கு அதுக்கான பதில் அப்படிங்கிறது நம்மளுடைய வாகைச்சுடர் சேனல்ல வரும். ஸோ மறக்காம டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. 9 மணிக்கு வரக்கூடிய பதிலோட செக் பண்ணி உங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளவு வருது அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் குழுவிலையும் இணைஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.